போனேன். போய் அப்படியே ஸ்டாப் பண்ண சொல்லிட்டு பேக்கை கொடு, பேக்கில் என்ன இருக்குது, என் லேப்டாப் எங்கே அப்படின்னு கேட்டேன். உடனே அந்த அண்ணாவும் வந்துட்டாங்க. வந்து 2 பேருமே கேட்டிருந்தா அவ்வளோ தைரியமாக அந்த திருடம் பேசினது தான் எனக்கு இன்னும் வந்து ரொம்ப வியப்பாக இருக்குது. பேக்கை எடுத்து பாரு, குப்பை தான் இருக்குது அப்படின்னு அவ்வளோ தைரியமாக அவன் பேக்கை காமிச்சான். ஐ வாஸ் லிட்டலி ஷாக்ட். இன்னும் இவ்வளோ தைரியமாக திருடிட்டு காமிக்க முடியுமா? நான் உள்ளே பார்க்கும்போது எதுவும் ஒன்றும் இல்லை தான், இவ்வளோ தைரியமாக இருக்கானே அப்படின்னு நினச்சிடலாம். இதே மற்றவங்களாம் தான் கண்டிப்பாக அந்த இடத்துல ஒன்றும் இல்லை நினச்சி விட்டுருந்துருப்பாங்க. நாங்கள் தேடும் போது ஒரு ஷைனிங்காக ஒரு லேப்டாப் கவர் தெரிஞ்சுது. அது பார்த்த உடனேவே நம்ம லேப்டாப் தான் அப்படின்னு சொல்லி, அதுவும் அதை எப்படி மறைச்சிருக்காருன்னா அந்த சேர் எல்லாம் மேலே போட்டு யாரும் பார்க்கக்கூடாது, கைவிட மாட்டாங்கன்னு ரொம்ப தெளிவாக தான் அவன் திருடியிருக்கான். ஐ திங்க் அது ரொம்ப வருஷமாக அவர் பண்ணுறாருன்னு எனக்கு தெரியல. பட் போலீஸ் சொன்னாங்க இந்த சைடில் அவர் பார்த்ததில்லை, தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். ஒரு சைதாப்பேட்டிலேருந்து அவர் பேர் சொல்கிறான், அவனோட இடம் சொல்கிறான், இது எல்லாமே சொல்கிறான். ஸோ அங்கேயே போலீஸ் வர வரைக்கும் நான் உட்கார வச்சு அவங்களை பிடிச்சி வச்சு எதுக்கு இதை எடுத்தேன் அப்படின்னா, கீழே கடைஞ்சி நான் எடுத்தேன் அப்படிங்கிறான். கீழே கடைஞ்சா, இதான் கீழே கடைச்சா அப்படின்னு நான் ஃபுட்டேஜில் காமிச்சு அவனை கேட்டோம். பதில் கேட்ட போது அவன் எதான் சொல்கிறான், குப்பை தானே, குப்பையிலேருந்து தான் நான் எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி திமிரா. தென் போலீஸ் வந்தாங்க. வந்து அதுக்கப்புறம் வி ஹேண்டட் ஓவர் ஹிம் டு தட். எங்கள் லேப்டாப் அதுக்கப்புறம் நான் அப்படியே அந்த செகதியிலேருந்து எடுத்தோம். பட் நல்லபடியாக எதுவும் லேப்டாப் ஒன்றும் ஆகலை. பட் இட் டிட் ஒர்க். ஒரு 2 ஹவர்ஸில் நம்ம இதில் கொடுத்து ரெடி பண்ணி எடுத்துட்டோம். ஸோ கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண போகும்போது அதான் போலீஸ் வந்து நைட்டு கொடுக்க வேண்டாம், நாளைக்கு வாங்கினாங்க. ஸோ இட்ஸ் லைக் அங்கே இருந்த கூட இந்த பசங்களாம் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. திஸ் இஸ் இன்சிடென்ட். தேங்க்யூ.